நானும் சமந்தாவும் தனிப்பட்ட காரணங்களுக்காக விவாகரத்து செய்ய முடிவை எடுத்தோம். இப்பவுமே ஒருத்தரை ஒருவர் மதிக்கிறோம். ஆனா என்ன மட்டுமே ஏன் குற்றவாளியா பார்க்கறீங்க? ஒரு உறவை முறித்துக் கொள்றதுக்கு முன்னாடி நான் 1000 முறை யோசிப்பேன். ஏன்னா அதோட பின்விளைவுகளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இது நாங்க 2 பேருமே சேர்ந்து எடுத்த முடிவுதான் அப்படின்னு புலம்பி இருக்கிறாரு நடிகர் நாகசைத்தன்யா. ஆசை ஆசையா காதலிச்சு திருமணம் செய்து கொண்ட சமந்தா நாகசைத்தன்யா அவங்களோட 4 வருட திருமண வாழ்க்கைய 2021ஆம் ஆண்டுல முடிவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. விவாகரத்துக்கு ரூபாய் 200 கோடி நாக சைத்தன்யா தர்றதா அறிவிச்ச நிலையிலையும் தனக்கு சைத்தன்யா கிட்ட இருந்து எந்த பணமும் வேணாம்னு மறுத்திருந்தாங்க சமந்தா. இவங்களோட பிரிவுக்கு சோபிதா தான் காரணம்னும், சமந்தா கூட இருக்கும்போதே நாக சைத்தன்யா சோபிதா கூட டேட்டிங் செய்துட்டு இருப்பதாவும் செய்திகள் வெளிவந்திருந்தாலும் அப்போ அதை அடியோட மறுத்த நாக சைத்தன்யா சமீபத்துல அதே சோபிதாவை தான் திருமணம் செய்திருக்கிறாரு. சமீபத்துல இவங்க 2 பேரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.